தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் D50 அதாவது தனுஷின் 50வது படம் ராயன் அந்த திரைப்படத்துக்காண்டி பத்திரிகையாளர்களை தனுஷ் அவர்களை சந்தித்து ஒரு சிறிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். சிறிய விருந்தில் பலமான விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதாவது அவரோட முதல் படமான தில்லுவத இளமை படத்திலிருந்து 50வது படமான ராயன் வரைக்கும் ஆதரவு கொடுத்த பத்திரிகையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அந்த விருந்து அமைஞ்சிருந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்த ஒரு விருந்து அளித்ததோடு இல்லாமல் எல்லாத்தையும் உபசரித்து சக வயதுள்ளவர்களை கைகுலுக்கி சிறியவர்களை தழுவி பெரிய ஆண்களுக்கு வணங்கி அந்த மாதிரி உபசரித்து விருந்து மிக சிறப்பாக நடத்தியிருந்தார். அவரோட வளர்ச்சி இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அவர் 2002 அவர் தில்லுவத இளமை படம் வரும்போது நான்லாம் அந்த படம் பார்க்கும்போது இவர் இவ்வளோ பெரிய உயரம் வருவார் அப்படின்னு நிச்சயமாக நினைக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு அப்போவே தெரியும் இவர் அப்படி இப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு நான் மட்டும் இல்லை, அன்றைக்கி பத்திரிகைகளும் நிறைய பேர் அவரை ஒரு விமர்சனம் நேர்மறையாக தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீசன் அடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடுவார் அப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மீறி அவர் மிகப்பெரிய உயரம் பெற்றுட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவரோட முதல் படத்துலேருந்து 50வது படமான ராயன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு கெட்டப்பு. சில நடிகர்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரே காஸ்டியூம் ஒரே ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா 10 படம் 15 படம் 10 படம் 15 படம் இப்படியா தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம். ஆனால் சமீபத்தில் இந்த ராயன் இசை வெளியீட்டு விழாவில் நான் அவங்க ரசிகர்கள் வச்சு இந்த போஸ்டர் பார்க்கும்போது நானே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட ஒரு கேரக்டர் தெரியுது. அதாவது காஸ்டியூம்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து மீசையிலேருந்து முக பாவனையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு பார்த்தீங்கன்னா இப்போ அசுரனில் ஒரு கெட்டப்பில் இருப்பார், கர்ணனில் ஒரு கெட்டப்பில் இருப்பார், வேலையில்லா பட்டதாரி ஒன்றில் ஒரு கெட்டப்பில் இருப்பார், சீடனில் ஒரு கெட்டப்பில் இருப்பார், பொல்லாதவன், ஆடுகளம், இப்படி நம்ம லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெட்டப்பில் இருப்பார். மற்ற நடிகர்கள் படம் பார்க்கும்போது அந்த ஸ்டில்லை பார்த்தோன்னா இது இந்த படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதே காஸ்டியூமில் நிறையா படத்தில் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தனுஷ் சார் படத்தில் மட்டும்தான் நம்ம பார்த்த உடனே இது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு படத்துக்கு படம் வித்தியாசம் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதனால தான் அவரோட உயரம் இந்த அளவுக்கு இருக்குது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, விஜய், அஜித் இந்த வரிசையில் அடுத்த தலைமுறைக்கு தனுஷ் ஒரு உச்ச நடிகர் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் இதை சொல்லலாம். இனி இவருக்கு இணையாக யார் வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம வருங்காலத்தில் பார்க்கலாம். பட் ஆனால் தனுஷ் இந்த உயரம் ரொம்ப எளிதாக இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு படங்களையும் எதிர் விமர்சனங்களை தாண்டி கடுமையான உழைப்பில் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எளிதான விஷயம் நம்ம சர்வசாதாரணம் விட போட்டுற முடியாது. அவரோட வளர்ச்சின்றது அவ்வளவு. ஒவ்வொரு படத்துலையும் அவரோட மெனக்கடல் நடிப்புக்காக அவரோட எடுத்துக்கிட்ட கடும் முயற்சி தான் இவ்வளோ உயரத்தில் உட்கார வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலான என்னோட கருத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதை தாண்டி இவ்வளவு சின்ன வயசில் 3 தேசிய விருது வாங்கினவங்க வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிறதான் என்னோட பதிலாக இருக்குது. வேறு யாராக இருந்தால் எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஆடுகளம் படத்துக்காகவும் அசுரன் படத்துக்காகவும் காக்கா முட்டை படத்துக்காகவும் 3 தேசிய விருது பெற்ற பெருமைக்குரியவர் தனுஷ் அவர்கள் மட்டும்தான். அதை தாண்டி 2002 இவரோட நடிக்க வந்தவங்க இன்றைக்கி பல பேர் ஃபீல்டில் இல்லை. இவரோட நடிக்க சக நடிகர்கள் 22 வயசில் 50 படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேடி பார்த்தாலும் யாரும் இல்லை. 50 படம் அப்படிங்கிறது எளிதான விஷயம் இல்லை. இப்போ கமல் சார், ரஜினி சார் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வருஷத்துக்கு 10 படம் 15 படம் 18 படம் 20 படம் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கெல்லாம் ஒரு உச்சநிலையை அடையும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 படங்களுக்கு அப்புறம் தான் ஒரு உயர்ந்த நடிகர் உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சினிமா அப்படி இல்லை. 2 படம் 3 படம் ஹிட் ஆனவே உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. தனுஷ் அவர்கள் 22 வருஷத்தில் 50 படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இனி வரும் நடிகர்கள் 50 படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க. இனி வரும் நடிகர்கள்லாம் 50 படம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் தனுஷ் அவர்களோட இன்னொரு கூடுதலான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தி படம் அட்ரங்கி கி ரி அப்படிங்கிற ஒரு இந்தி படமும் தி கிரேமன் அப்படிங்கிற ஆங்கில படம் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆங்கில படம் நடித்த நடிகர்கள் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 2வது தனுஷ் அவர்கள். 2 பேரை தான் உச்சரிக்க முடியும், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கல நிலவரம். தனுஷ் அவர்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வழிகாட்டி, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உற்சாகம். பட் நம்ம பக்கத்துட்டு பையன் எதிர்விட்டு பையன் ஒருத்தர் சினிமா நடிக்க வந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாரும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் அது அடுத்த கட்டம். பட் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் ஒரு அந்த நம்பிக்கை கொடுத்த பெருமை திரு தனுஷ் அவர்களுக்கு தான் சேரும். அதுபோல் 2002 துள்ளுவத இளமையில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எல்லா வருஷமும்
கேப் இல்லாமல் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ நம்ம பேரை குறிப்பிடலன்னா கூட இப்போ நம்ம கமல் சார், ரஜினி சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் அப்படி கேப் விட்டது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். பட்டு இவர் உச்சம் அடைஞ்ச பிறகும் 1 வருஷம் கூட கேப் இல்லாமல் படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. இவர் 2011 மட்டும் 5 படம் கொடுத்துருக்காரு. இவர் வெளிவராத ஆண்டு இல்லை. இவர் கலைப்பயணம் தொடங்கியிலேருந்து இன்று வரை எல்லா ஆண்டிலும் தொடர்ந்து படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதா ஒரு விஷயம். அதை தாண்டி அவரோட ரசிகர்கள் மிகப்பெரிய பலம் அவருக்கு. பொதுவாக எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர்ன்றவங்க வந்து மிகப்பெரிய பலம் தான். ஏன்னா அவங்க வெற்றி படம் அப்படிங்கும்போது இந்த உலகமே கொண்டாடும். ஆனால் சில சர்க்கிள் வரும்போது அந்த ரசிகர்கள் தான் அவங்க தோள் கொடுத்து நிற்பாங்க. சுவரட்டிகள் மூலமாக, பேனர்கள் மூலமாக அவங்க நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறது அப்பப்போ வெளி உலகத்துக்கு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த ரசிகர்கள் தான். தனுஷாரோட ரசிகர்களோட தொடர்ந்து ஒவ்வொரு படத்தையும் நான் பார்த்துட்டு வர்றேன். ராயன் ஆடியோ இருக்கட்டும், கேப்டன் மில்லர் இசை வெளியீட்டுகளாக இருக்கட்டும், வாத்தி, இந்த இதில் நான் பார்க்கும்போது நிகழ்ச்சி துவக்கத்துலேருந்து முடிவரை ஒரு உற்சாகத்தை பார்த்தது இவரோட நிகழ்ச்சியாக தான் பார்த்துருக்கேன். அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம், ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். ரசிகர்கள் வந்து தனுஷாருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்காங்க. அதை தாண்டி அவங்கள வழி நடத்துகிற அந்த மன்ற தலைவர் சிவா அவர்களும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ஆர்மி கேப்டன் மாதிரி அந்த ரசிகரை வழி நடத்தி வந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தனுஷ் அவர்கள் ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, திரைக்கதை ஆசிரியராக, பின்னணி பாடகராக, பின்னணி பாடலாசிரியராக என பல பன்முக திறமையோட ஒரு சொந்த பட நிறுவனம் ஆரம்பித்து பல இயக்குனர்கள், பல நடிகர்கள், பல குழந்தை நட்சத்திரங்கள், பல பேர் திரையுலகத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு வரக்கான ஒரு வளர்ச்சி பாதையாக, ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு தகவல். அதோட அவர் ஏற்கனவே பவர் பாண்டிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. அதன் பிறகு ராயன் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ அடுத்ததாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தையும் இயக்குறாரு. அவர் நடிக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் கூடிய, பட் ஆனால் அந்த படத்தை தயாரித்து அவர் இயக்குறார் அப்படிங்கிறது ஒரு தகவல். இந்த மாதிரி இவர் அடுத்தடுத்து படம் இயக்கி கொண்டே இருக்காரு. வரும் காலங்களில் இவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோடு சேர்ந்து நானும் எதிர்பார்த்து ஆவலாக காத்திருக்கேன். ஆனால் நிச்சயமாக உச்சநிலை பெற்றுவிட்டார். ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்கமுள்ள இடமும் பிடிச்சிருக்காரு. இனி எதிர்காலம் அவரை எந்த இடத்துல வச்சு பார்க்க போகுது அப்படிங்கிறது உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். ஒரு 50 படம் நடித்த அவருக்கு நமது B4 மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், அவ்வளோ ரசிகர்களுக்கும் திரை ரசிகர்களுக்கும் நன்றியும் நம்ம வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.